வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் பயன்பெறும் வகையில் அறிவிப்புகளும் சலுகைகள் பற்றிய தகவல்களையும் தொடர்ந்து வெளியிட்டிருக்கோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தேர்தல் தமிழ்நாட்டில் தேர்தல் 2026 முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்களும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் தங்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்து வருகின்றனர். அதன் வகையில் பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதியில் 3 முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கு. இந்த 3 முக்கிய அறிவிப்புகள் மூலமாக என்ன வகையான இலவச திட்டங்கள் சலுகைகள் வழங்கப்படுகிறது, இதன் மூலமாக பொதுமக்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும், இதற்கு முன்பு வழங்கப்பட்ட சலுகைகள் கூடுதல் வழிமுறைகளில் நிபந்தனைகள் நீக்கப்பட்டுள்ளதா, புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்படுகிறதா, இந்த புதிய திட்டத்தின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும், 3 முக்கிய அறிவிப்புகள் என்ன என்பது பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 200 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்தது. இதன் பிறகு செய்தியாளர்களிடம் சந்தித்த பொதுச் செயலாளர் 3 அந்த அறிவிப்புகளை பற்றி தெரிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வெளியிட்டுள்ள தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றுள்ள 3 முக்கிய திட்டங்கள் அறிவிப்புகள் என்ன: முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும், முதியோர் விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், 3ஆம் பாலினத்தவர்களுக்கு சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா சிறுபான்மையின் மக்கள் சுயதொழில் தொடங்க பட்டியலில்லா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. அதேபோல் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு, அதாவது அரிசி ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வருடத்திற்கு ஆண்டிற்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் அப்படி மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதேபோல் அந்த கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடி போல மாணவர்கள் வங்கியில் பெற்ற கல்வி கடனை தள்ளுபடி செய்யும் வகையில் அந்த தொகையை அரசு ஏற்கும் அப்படின்ற மாதிரி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களது 2026ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிச்சிருக்கதாக சொல்கிறாங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் போது வீரர்கள் உயிரிழந்தால் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும், படுகாயம் அடைந்தால் மருத்துவ சிகிச்சைக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும், இது உள்ளிட்ட அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கு. இதில் 3 முக்கியமானது என்ன கேட்டால் அதிகப்படியாக எதிர்பார்த்திருந்த வயதானவர்கள், முதியவர்கள், மூத்த குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய அதை முதிர்கன்னிகள், அதேபோல் பார்த்திங்கன்னா 3ஆம் பாலினத்தவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 1200 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது, அது 2000 ரூபாயாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும், அதேபோல் தேர்தல் என்றாலே கூட்டுறவு வங்கியில் கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்பு எதிர்பார்க்கப்படும். இதில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரான அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்படும் மாதிரி தனது தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் மகளிருக்கு அரிசி ரேஷன் அட்டைகளுக்கு 3 இலவச சிலிண்டர் வழங்கப்படும் அப்படின்றது இது பெரும் எதிர்பார்க்கக்கூடிய 3 சலுகைகளாக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வாக்குறுதி பற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், சலுகைகள் என்ன என்பது தான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு இந்த தகவலை தெரிவிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா அவர்கள் வெளியிடப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ள செய்தி தான். இது ஒரு செய்தித்தாளில் வெளியிடக்கூடிய தகவல்களை உங்கள் பொதுமக்களுக்கு பார்வைக்கு தெரியும் வகையில் இந்த தகவலை உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.